பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். தேவி ரதி, நாரதரும் நீயும் பானாமதியை சந்திக்க வேண்டும். பானாமதியை பார்க்கும்போது முன்பிறவியை நினைவுபடுத்தினால் அப்போதே அவள் பழைய நினைவை அடைவாள். அவள் சதானந்த மகர்ஷியின் சாபத்திலிருந்து விடுபடுவாள். அவள் பிரத்யும்னனை வாலிபனாக மாற்றுவாள். தேவி ரதி, பிரத்யும்னன் என்று சொல்வது காமதேவனை, உன் காமதேவனை. இது முக்கியமானது. அந்த சம்பராசுரனின் குருதேவருக்கு பிரத்யும்னனை பற்றி முற்றும் தெரிந்தது. அவன் சம்பராசுரனின் மரணதேவன் என்று. அதனால் அவர் அவன் மரணத்துக்கு முயற்சி செய்வார். அவர் முயற்சியை தடுப்பதற்காக பானாமதிக்கு முற்பிறவியை பற்றி எடுத்துச் சொல்ல காலம் நெருங்கியது. அப்படியானால் சீக்கிரம் போய் பானாமதியை சந்திக்கிறோம் பிரபு. நாராயண 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 நாராயண. வணக்கம் தேவரிஷி. நலமோடு வாழ்க. இந்த தேவிதான் ரதி. வணக்கம் தேவி ரதி. வளமோடு வாழ்க. நாராயண நாராயண. தாம் இருவரும் மனமு வந்து இங்கே வந்ததற்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்? முனிவரே, தாங்கள் இந்த ஏழைக்கு திடீரென தரிசனம் தர என்ன காரணம்? அசுரவேந்தன் சம்பராசுரனின் பாராட்டு இந்த பானாமதி மிக்க சுவையாக சமைப்பாள் என்று. ஒரு ஆசை, ஒரு நாள் சாப்பாட்டை இங்கே ஏற்கலாம் என்று. இப்படி சொல்லுவதே எனக்கு பெருமை. என்னால் முடிந்த அளவு தங்களுக்கு விருந்து படைப்பேன். இல்லை, தங்களுக்கு அந்த சிரமம் தேவையில்லை. மலர் போன்ற உங்கள் மகன் முகத்தை காண கிடைத்ததே பாக்கியம் அல்லவா? அற்புத அழகு. இதன் காந்த கண்களே அந்த ஈஸ்வரனின் அம்சமாக காட்டுகிறதே. இல்லை இல்லை, இது ஈஸ்வர அம்சம் என்று ஏன் சொல்கிறீர்கள்? இந்த பிள்ளை என் அன்பு முல்லை, பாசத்தில் மலர்ந்தது. பிரத்யும்னனை இப்படி உன் பிள்ளை என்றால் எப்படி? பொதுவாக சொன்னால் நீதான் அவன் அம்மா. ஏனென்றால் பிரத்யும்னனுக்கு தாய்ப்பால் நீ கொடுத்தாய். அம்மா, அன்று இந்த பிரத்யும்னனை கொலை செய்ய சம்பராசுரன் மைந்தன் கும்பகேது வந்தான். அப்போது நீங்கள் பட்ட வேதனை பெற்ற தாயின் வேதனையை விட குறைந்ததே இல்லை. அதனால் அம்மா, நீங்கள்தான் இவன் மாதா. சுமந்து பெறலாம் பானாமதி. பெற்ற குழந்தையை சீராட்டி பாலூட்டி பாதுகாத்து வளர்ப்பது எளிதல்ல. அம்மா, நீங்கள் உங்கள் உயிரை பெரிதாக நினைக்காமல் பிரத்யும்னனை காப்பாற்ற துணிந்தீர்கள். ஒரு பெற்ற தாய் தான் பெற்ற குழந்தையின் உயிர் காக்க தான் மரணத்தை ஏற்கும் நிலை ஏற்பட்டால் தயங்குவதில்லை. நாராயண நாராயண. துணிந்து பிரத்யும்னனை கும்பகேதுவின் வாழ்முனையில் இருந்து நீதான் காப்பாற்றினாய். காப்பாற்றினாலும் சிக்கல் இன்னும் தீரவில்லை. சிக்கலா? அந்த ராஜகுரு தான் பெற்ற சக்திகளால் சத்தியத்தை அறிந்தார். இந்த பிரத்யும்னன் சம்பராசுரனின் காலன் என்று. அந்த குரு இப்போது பிரத்யும்னனை கடத்தி செல்ல யாகம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார். தேவரிஷி, பிரத்யும்னன் சிறு பிள்ளை. அவன் மன்னன் சம்பராசுரனுக்கு எப்படி யமனாவான்?
அதுமின்றி மன்னர் சம்பராசுரனே இதற்கு அபயம் அளித்திருக்கிறார். சம்பராசுரன் தான் பெற்ற சக்திகளின் மமதையால் சிறு பிள்ளை தன்னை கொல்ல முடியுமா என்பதை ஆராய்ந்து பார்க்கவில்லை, அலட்சியத்தால் செய்தான். முனிவரே, ஏன் இப்படி குழப்புகிறீர்கள்? இந்த சின்னஞ்சிறு பிள்ளை மன்னர் சம்பராசுரனை எப்படி கொல்வான் என்கிறீர்கள்? தாம் கேட்பது நியாயம்தான். தாம் முன்பிறவியை மறந்து விட்டீர்கள். தாம் மாயாவி வித்தை, ரசாயன வித்தை கற்றறிந்த மேதை. மேதை? மேதையாகும் அளவுக்கு அந்த வித்தை எனக்கு தெரியுமா? மிக்க ஆச்சரியமாக இருக்கிறது தேவிரதி. ஆச்சரியமானதுதானா? இப்போது உடனே இந்த வித்தையின் மூலமாக ராஜகுருவின் தீமையிலிருந்து பிரத்யும்னனை காப்பாற்று. முனிவரே, எனக்கு எதுவுமே தெரியவில்லை. தாம் பேசுவதின் அர்த்தங்கள் என்ன? முன்பிறவி ஞாபகம் உங்களுக்கு வர. பானாமதி, இப்போது உங்களுக்கு முன்பிறவி நினைவுகளை தரத்தான் நாங்கள் இங்கே வந்தது. உங்களுக்கு அந்த முன்பிறவி நினைவுகள் வரப்போகிறது. நீ முன்பிறவியில் ஒரு அப்சர மங்கை. அன்று உன் பெயர் பத்மினி. பத்மினி? பானாமதிக்கு தான் முன்பிறவியில் பத்மினி என்ற அப்சர மங்கையாயிருந்தது நினைவுக்கு வருகிறது. மிகவும் மகிழ்ச்சியடைய செய்தது உன் தவம். சொல், எதற்காக இப்படி நடனாஞ்சலி செய்தாய்? பிரபு, மகா மாயாவி வித்தை, ரசாயன வித்தை இரண்டும் அறிய வந்தேன். பானாமதியாக வந்த பத்மினி தவமிருந்து ரசாயன வித்தை, மாயாவி வித்தையை பெறுகிறார். பெற்ற வித்தையை பரிசோதித்து பார்க்க அதை தவறாக பயன்படுத்தி சதானந்த முனிவரின் குழந்தைகளை வாலிபராக்குகிறார். பரிசோதனையில் வெற்றி பெற்று விட்டேன். அற்புத ரசாயன வித்தை புரிந்தேன். மாற்றியது நான் தான் முனிவரே, மாற்றியது நான். இவர்கள் மீது ரசாயன வித்தை பிரயோகம் செய்தது நான் தான். அனுபவம் பெற்று விட்டேன். மகத்தான மாயாவி வித்தை தெரியும், மகத்தான ரசாயன வித்தையும் தெரியும். மனம் போல் எல்லாம் பெற்று விட்டேன். போதும். இது கொடுமையிலும் கொடுமை. உனக்கு புரியாது. நீ எமது ஆசிரமத்தை ரசாயன பரிசோதனைக்குரிய கூடமாக மாற்றிக்கொண்டாய். இதற்குரிய தண்டனை பெறத்தான் போகிறாய். ஏ மங்கையே, உனக்கு சதானந்த ரிஷி சாபம் கொடுக்கிறேன். நீ தேவலோகத்தில் உன் உரிமை இழந்து அரக்கர் குலத்திலே பிறக்கப் போகிறாய். அந்த மாயாவி ரசாயன வித்தைகளை பெற்ற கர்வியே உனக்கு அது மறந்து போகட்டும். இல்லை இல்லை, அப்படி சொல்லாதீர்கள். உன் முறைகட்ட போக்கிற்காக அதற்குரிய தண்டனையாக நான் சாபமிடுகிறேன். பூமியிலே பிறந்து பாப பலனை அனுபவி. பாப பலனை அனுபவி. தேவரிஷி, முன்பிறவி சாபமா இது? இப்போது உன்னுடைய இந்த சாபம் நீங்க போகிற நேரம். உனக்கு சாப விமோச்சனம் நெருங்குகிறது பானாமதி. நாராயண நாராயண. பானாமதி, தாம் பெற்ற சாபம் நீங்க வேண்டிய நேரம் இதுதான். இப்போது உங்களுக்கு மாயாவி வித்தை, ரசாயன வித்தையின் ஞாபகம் வருமே. இனி நேரம் கடத்தாமல் ரசாயன வித்தையால் பிரத்யும்னனை வாலிபனாக்குங்கள். அவனுக்கு குருவாக அமர்ந்து உங்கள் மாயாவி வித்தைகளை நன்றாக கற்றுக் கொடுங்கள். ஆகட்டும் தேவிரதி, விளக்கமாக சொல்லுங்கள். இந்த பாவிக்கு சாப விமோச்சனம் எப்போது வரும்? எப்போது உன்னுடைய மாயாவி ரசாயன வித்தைகளை உபயோகித்து
பிரத்யும்னனை பாலகனிலிருந்து வாலிபனாக்கும் போது. வாலிபனானால்தான் பிரத்யும்னன் அரக்கரவேந்தன் சம்பராசுரனை கொல்லுவான். சம்பராசுரன் அழிந்தால் அமைதி. அமைதிக்கு தாம் வழி செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. நாராயண நாராயண. எழுந்திரு பாணாசுரா, எழுந்திரு. எனக்கு எல்லாம் புரிந்தது, எல்லாம் புரிந்தது. மன்னன் சம்பராசுரன் மூடத்தனமாக நடக்கிறான். பாணாசுரா, நீ மூடன் அல்ல. உண்மையில் நீ அவனை காப்பாற்ற பாடுபட்டு பேச்சிழந்து இப்படி தவிக்கிறாய். மாசற்ற உன் ராஜபக்திக்கு மகிழ்ந்தேன். எனது பாராட்டு இதயபூர்வமாக உனக்கு உண்டு. நீ என்ன சொல்ல வேண்டும்? பிரத்யும்னனை கொல்லத்தானே? அந்த குழந்தையை கொல்லத்தான் நான் இந்த வேள்வியை தொடங்கினேன். இந்த வேள்வியிலிருந்து எனக்கு வேண்டுவது கிடைக்கும். கிடைத்ததை பயன்படுத்தி மன்னனை கொல்ல வந்த பிள்ளையை நான் கொல்லுவேன். அதனால் சம்பராசுரனை தொடர்கின்ற ஆபத்தை களைவேன். பாணாசுரா, இனிமேல் நீ இந்த ஆசிரமத்திலேயே இரு. இந்த வேள்வியை நிறைவு செய்த பிறகு வாயிழந்த உன்னை பேச வைக்கிறேன். மீண்டும் முன்போல் பேசுவாய். ஏ காலபுருஷனே, சிரிப்பதேன்? குருதேவா, சிரிப்பது செயலற்று கிடக்கும் தங்கள் சிந்தனையை தூண்டிவிட. எது பற்றி? இந்த வேள்விக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன் கிடைக்காது? கண்டிப்பாக கிடைக்கும். கேலியாக சிரித்தால் கௌரவம் இல்லை, அது சரியல்ல. இந்த எனது வேள்வி பூர்த்தி அடைந்தால் காலபுருஷனே, நீங்களும் சம்பராசுரன் மாளிகையை விட்டு போக வேண்டியதே. குருதேவா, நடக்காததை சொல்வது தங்களுக்கு அழகல்ல. தப்பாக நினைக்காதீர்கள், எண்ணம் பலிக்காது. தாம் செய்யும் இந்த வேள்வி வெற்றி தராது. ஏ காலபுருஷனே, தாம் என்னை அவமானம் செய்கிறீர்களா? இல்லை குருதேவா, தாம் சற்று விவேகத்துடன் செய்கிறேன். புண்படுத்த வரவில்லை, பண்படுத்த வந்தேன். தாம் பண்படுத்த வந்தது பக்குவப்பட்ட என்னையா? இல்லை குருதேவா, தாம் ஒரு மகான் என்பதை அறிவேன். ஞானப்பழம் நீங்கள். ஞானப்பழம் அழுகக்கூடாது. பாவம். பாவமா? பாவம் என்ன காலபுருஷரே? பாவம் தாம். தீமை வழி செல்கிறீர்கள். சம்பராசுரனை போன்ற அக்கிரமக்காரனுக்கு ஆதரவு காட்டுகிறீர்கள். அது அழிவு பாதைக்கு வழிகாட்டுவது போன்ற தீய செயல் அல்லவா? தாம் இப்போது வேள்வியையே கேள்விக்குறியாக்குகிறீர்கள். ஏ குருதேவா, தாம் பெற்ற இந்த வேள்வி அனுபவம்
அகில உலக நலனுக்காக செயல்பட்டால் தங்களை உலகுமே தாழ்வடிந்து போற்றி புகழ் பாடுவே. ஏ காலபுருஷனே, நான் அசுரர்களின் குரு. படித்த வித்தையின் உபயோகத்தை அசுரகுலத்தின் நலனுக்காக உயர்வுக்காக உபயோகிக்க கூடாதா? ஏ காலபுருஷனே, நான் பெற்ற வல்லமையை நையாண்டி செய்வதில் நியாயமில்லை. மகான் மாறினால் அது தவறில்லையா? அவரவர் அணுகுமுறை வேறு, மதிப்பீடு வேறு. நினைத்ததை நினைத்தபடியே முடிப்பேன். மன்னருக்கு யமனாக வந்த பிள்ளையை கொன்றே தீருவேன். இதை தாம் பேசவில்லை குருதேவா, தமது அகந்தை தான் பேசுகின்றது. தம்மை போன்ற ஞான பழத்துக்கு இப்படி அகந்தை என்னும் நோய் வந்துவிட்டால் ஞானம் கெட்டு நடத்தையும் கெட்டு தடுமாறும் நிலை வந்து விடுகிறதே. உங்கள் அகக்கண்களே பழுதுபட்டு விட்டதே. உங்கள் பசி தீர்க்கும் மன்னவன் என்ற பரிவு உணர்ச்சி உங்களை குருடாக்கி விட்டது. சிந்திக்கும் செயலாற்றலை கெடுத்து விட்டது. ஹே குருதேவா, மகான் என்ற முறையிலே தங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டும். இனியும் தாம் பிரத்யும்னனை கொலை செய்யும் முயற்சிகளை தொடர்ந்தால் உதவாத இந்த வேள்வியுடன் சேர்ந்து தாமும் அழிந்து போவீர்கள். எதையும் சந்திக்கிறேன். மரணம் என்னிடம் மரணம் அடையும். யமனுக்கு நான் யமன் என்பதால். ஏ காலபுருஷனே, படித்த வித்தைகளே எனக்கு கவசமாயிருக்கும். ஹட 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 ஹட். சம்பராசுரனை கொல்ல நான் எடுத்த முயற்சிகளை அழியாத சாதனை என்று உலகம் பேசும். உங்கள் கை ஓங்காது.